ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பன்னிக்கறி எப்படி சமைக்க போறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பன்னிக்கறிய வாங்கிட்டு வந்துட்டு, அத வந்து நம்ம உப்பு, கல்லுப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து தண்ணீல வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குக்கிங் ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ண போறது நம்ம வீட்டு குட்டீஸ் தான். குட்டீஸ் வந்து இப்போ விறகு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம அடுப்பு பத்த வைக்க போறோம். போதும். உப்பு வாணல்ல வந்து கறிய போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். பன்னிக்கறி அடுப்புல போடு, வேற எங்கன்னா போட்டுற போற. உப்பு கொட்டா இவன் மூஞ்சி முட்டி தெரியும். அவனுக்கு தெரியும். சொல்லு. மஞ்சத்தூள் போடு போடு போடு. ஒரு ஸ்பூன் போடலாமா? மஞ்சத்தூள் ஒரு தூள் மஞ்சத்தூள் போடு போடு. அப்படி பேசுறேன்னா முதல்ல நம்ம வந்து பன்னிக்கறியை போட்டுக்கிறோம். போட்டு அது வந்து என்ன பண்ணோம், எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. பிகாஸ் பன்னிக்கறிலேயே வந்து என்னன்னா எண்ணெய் இருக்கும். ஸோ வந்து என்னன்னா ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து வெறும் வாணல்ல போட்டு அதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்ப பன்னிக்கறி நல்லா வேந்துருச்சு. என்ன வரும் தண்ணி குடு தண்ணி குடு. செஃப் வந்து மாறிட்டாங்க. இப்போ செஃப் வந்து இப்போ வந்து பாத்ரூம் வருது, அதனால பாத்ரூம் போக போறான். சரி போயிட்டு கீழே போயிட்டு இது பிளேட் ஒன்னாது உடம்பு செல்லாதா. ஷேக் பண்ண புடி. டேஸ்ட் பாருங்க. இப்பதான் வருது. ஷேக் பண்ணாம புடி. தாத்தா ஃபேஸ் தெரியற மாதிரி காமி. போடு, நிறைய போடாதீங்க, புளி பண்றோம். கையில மசாலா வச்சுதானே வச்சிருக்கோம். நல்லா இருக்கும். கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. யோகிதா உங்க ஆயா கூப்பிடுறாங்க பாரு. செஃப் வந்து பாருங்க கொஞ்ச நேரம் சமைக்கிறத விட்டுட்டு வந்து விளையாடுறாரு. இறங்கணும். அப்போ ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி விறகு அடுப்புல சமைக்கிறதே வந்து எந்த இதுவா இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கறி பாருங்க நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட செஃப் யுவான்ஸ் வந்து பன்னிக்கறி சமைச்சு முடிச்சிட்டாரு. வாங்க போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்கு. ஏய் என்னங்கடா கறி நல்லா வெந்து விட்டது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா அருமையான கறி. சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.